சும்மா ஒரு 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 பொம்பளை வந்து அடிக்கிறது வந்து சர்வசாதாரணமாக நிறைய பேர் எடுத்துக்கிறோம். அது கூடாது என்கிற ஒரு விஷயத்தில் அவர் படம் எடுத்திருந்தார். ஸோ அதே மாதிரி அஸ்ஸிங்கிறது வந்து இட் இஸ் ஒரு நாளைக்கு இந்தியாவில் ரெக்கார்ட் பண்ணப்படுறது இந்த ஒரு செக்ஷுவல் அசால்ட்டில் மட்டுமா. ஸோ அது வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப சர்வசாதாரணமாக ஓகே அப்படின்னு இருக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயமும் அவர் மனசில் இருந்திருக்கு போல். இது வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ஒரு ஒரு ஒரே பேஸில் போயிட்டுருக்கோம். ஸோ இட் இஸ் பேசிக்லி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், இன்வெஸ்டிகேட்டிவ் கோர்ட் ட்ராமா, அட் த சேம் டைம் ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாம் வச்சு கலந்து ஒரு I feel it's a very important film. It's a film that நம்ம எல்லாருமே அர்ஜெண்ட்டாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு ஃபிலிமாக இருக்குங்கிறதா என்னுடைய ஃபீலிங். ஸோ அஸ்ஸி is basically a film that you have to watch urgently. Everybody has to watch urgently. Kani, you want to say something? You can speak in English. எனக்கு வந்து இந்த மாதிரி தமிழ் பேச வராது. ரேவதி மேம் எல்லாமே சொல்லிட்டோம். It is a coma, and for me personally, in a court, I think everyone has been talking always, but there is a because it has not been resolved. பல வருஷங்களாக இதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். பல laws இருக்குது. There are so many laws on paper. But how many laws are getting implemented? How many people know about the laws, to ask for the laws, ask for their rights, to understand what to do? Nobody knows what to do. Everybody is so shocked because அந்த மாதிரி ஒரு sexual assault incident வந்து is very shocking. Nobody can accept or understand. You know, it is too much. So அது முடிஞ்சோடனே என்ன பண்ணுறது, யார் என்ன பண்ணுறது, அண்ட் ஹவு டு யூ டூ இட்? அண்ட் எனிவே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேசிகிட்டே தான் இருக்கோம், பல வருஷங்களாக பேசிகிட்ருக்கோம், பல லாஸை பற்றி பேசிகிட்ருக்கோம், ஆஃபீஸில் பேசுகிறோம், வீட்டில் பேசுகிறோம், சொசைட்டியில் பேசுகிறோம், ப்ரெஸ்ஸில் பேசுகிறோம், பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிகாஸ் அது வந்து கோர்ட்டு கேஸுன்னு போயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு வருஷங்களாக நீடிகிட்ருக்கும். அந்த மாதிரி வருஷமாக நீடிட்டு இருந்ததுக்கு நம்ம எதுக்கு நம்ம பிள்ளையோ இல்லையோ நம்ம ஒய்ஃபோ இல்லை எதுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் அனுபவிக்கணும்? இப்படியெல்லாம் everybody thinks like that, but there has to be a stop இல்லையா? ஸோ இந்த மாதிரி நினைக்கிறதுனால யாருக்கும் பயம் இல்லை. ஒரு பொண்ணு மேலே கை வைக்கிறதுக்கு பயம் இல்லை, ஒரு குழந்தை மேலே கை வைக்கிறதுக்கு பயம் இல்லை. என்னெல்லாமோ நியூஸ் படிக்கிறோம். நான் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதே விட்டுட்டேன் பிகாஸ் ஐ ஃபீல் கான்ஸ்டன்ட்லி தெர் இஸ் ஓன்லி டிஸ்டர்பிங் நியூஸ். ஸோ அஸ்ஸி இஸ் அ ஃபிலிம் தட் addresses what happens. And the courage of the survivor, the helplessness of people around, what the என்ன சொல்கிறது, the perpetrators அவங்க என்னெல்லாம் பண்ண முடியும், லாவில் என்னெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கோர்ட்டில் வந்து லாயர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, டிஃபெண்டன்ட் அண்ட் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதில் வந்து ஜட்ஜு வந்து எப்படி அந்த லா வந்து பயன்படுத்த முடியும். ஏன்னா இன் தி எண்ட் லாவில் வந்து இட்ஸ் எவிடன்ஸ். யூ கான்ட் கோ பியாண்ட் எவிடன்ஸ். கேன் அ ஜட்ஜ் கோ பியாண்ட் எவிடன்ஸ்? தெர் ஆர் பீப்புள் ஹூ ஹவ் மேட் pathways. So all these questions, and that is why Assi is a very, very important film for today. பார்க்கும்போது எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க? ஏன்னா நியூஸ் பேப்பரில் இதே மாதிரி ஒரு ஸ்டோரி பார்க்குறாங்க, ஸோ மூவிக்கு வந்தால் இதே மாதிரியான ஒரு மூவி பார்க்கும்போது ஒரு காமன் பீப்புளாக அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? ஐ திங்க் சில ட்ரூத் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும். நியூஸ் பேப்பரில் வந்து என்னென்னா பல விஷயங்கள் ட்ரமடைஸ் பண்ணி பல அவங்களுடைய ஓன்
now a newspaper is now becoming like a story. It is not just reporting news. Reporting news அந்த அந்த ஒரு விஷயமே மாறிடுச்சு இப்போ, the way people write. But as far as this movie is concerned, இந்த படம் முடியும் போது தான் இந்த படம் ஆரம்பிக்க போகிறது. ஏன்னா அப்போ தான் நம்ம மனசில் வந்து என்னது இது, how do we do this? ஏன்னா நம்ம சமுதாயத்தில் ஓகே, உங்கள் பொண்ணுக்காக பையனுக்காக வந்து பல வீடுகள் கட்டுறீங்க, நிறைய தங்கம் வந்து வாங்கி வைக்கிறீங்க, எல்லாம் ஓகே. பட் அவங்க வந்து தனியாக ரோட்டில் நடந்து போக முடியாது. அவங்க வேலை முடிஞ்சிட்டு வரத்துக்கு வந்து அவ்வளோ பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரியெல்லாம் ஒரு உலகத்தை நம்ம கொடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? ஸோ இந்த படம் பார்க்கும்போது அட்லீஸ்ட் இட் மேக் யூ திங்க். ஒரு 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 இட் கிவ்ஸ் யூ பாத் டு திங்க். அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்கும் திங்க் பண்ணுறீங்களா? ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அரசாங்கமும் கொஞ்சம் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா அப்போ இந்த மாதிரி தானே தோணும். That's the worst excuse. Views, the number of viewers-காக மட்டும் நியூஸ் பலதும் இருக்கு. நான் அதை பற்றி பேசல at all. I am talking about what happens to the survivor. Let's not argue about the dress at all. Dress is not the question. It is the attitude. அவ்வளோதான். That's what you're trying to say. குழந்தைங்களுக்கு நடக்கிறது, I mean, old women are getting raped. What are you talking about? What is happening to our mindset? நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு உலகத்தை நம்ம ஆண் குழந்தைங்களோட மனசில் போட்டுட்ருக்கோன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. எனக்கு சொல்யூஷன்ஸ் கிடையாது. நம்ம எல்லாரும் சமுதாயமாக சொல்யூஷன் Assi, I keep coming. பல layers. Anubhav Sinha, the director and writer, அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி இமீடியட் ஃபேமிலிக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அதுக்கப்புறம் கோர்ட், மீடியா, த ப்ரெஸ், தென் perpetrators பண்ண பாய்ஸ், அவங்களோட ஃபேமிலி. ஸோ த கேரக்டர் கனி, யூ மஸ்ட் ஹவ் கான் த்ரூ தட் எமோஷன். பிகாஸ் ஆக்டர்ஸ் என்னன்னா கொடுத்தோம்னா அந்த எல்லாம் பண்ணதும் அது வந்து ஒரு இன்டெப்த் ஆக்டர் தான் கனி. ஸோ ஐ எம் because Anubhav Sinha வந்து director goes on telling, just think about it, he's, so she must have gone through it. Yeah. You can ask me your question in English because voicing it. The laws are very weak for these kind of law is weak, or if it's the implementation of the law, then like she was pointing out, there are in a court you need proof, and sometimes how do you bring proof in such occasions? It's not easy. Sometimes not there, or evidence is not enough, because we also have a thing, innocent until guilty. Also something, because we would sometimes wouldn't want an innocent to be mistakenly punished. So the most time,
how do we so many things implementation of how many street are in this country, from city to villages or places, are important. So to implement something like clothes or they can't go out in, how safe it is to go out at night, and what can be meant for all to peacefully go out in the night. If or there is aspects to that is how I think. Coming back to your thing of like if one person goes through the assault and they are and complain, which already doesn't happen because to me because I was wrong, this happened to me because I went out, we can always feel guilty because of the cultural nuances that we come from. Rather, okay, no, I did not do anything wrong, I should go and stand for myself. How the society looks at you, and do they support you still? Like I've been witness to incidents where people complaining and they would be like, but maybe this it's all a fabricated story, it didn't even happen. So you have to start from proving that this happened, like, you know. So it's a very difficult journey. So while we have some laws, which how do we still see a woman when they stands up for it? How do we see her, and how do we want to not trust them immediately? Is that our response? Where does that come from? So there are so many questions, and there are so many things to think of, think about it when this happens, I think, because we are continuously hearing and listening. So I don't know if it's only about the law and getting the punishment aspect of it. It's about everything that this person will be facing from, like she's pointed out, from family. Like, are you in a place where family will trust you or will support you? You can be in a family where they can completely disregard you, they don't want to support you. You can have friends who can alienate you. You may not have the same job. You may not be able to go back to the same job if you had a job. Will you get another job? There are so many practical aspects of this person from a victim to becoming a survivor who can actually survive facing it, the mental and physical abusers getting punished. Sometimes where do you actually get the closure? Go back to that even after of that, you may be able to win a case and you may be punished. Beautiful. in case punishment, rape case. பனிஷ்மெண்ட் இருக்கு. நம்ம வந்து இந்தியாவில் பேப்பரில் இருக்கு. நம்ம வந்து it is life term. It is this thing. பனிஷ்மெண்ட் இருக்கு. நம்ம வந்து இந்தியாவில் பேப்பரில் இருக்கு. நம்ம வந்து it is life term. It is this thing, assault at certain degrees. It talks years, 20 years. ஒரு நாளைக்கு 80 complaints, 80 written complaints, எஃப்ஐஆருக்கு வராமல் பயந்து போன வேற எத்தனையோ பேர் இருக்கலாம். பட் இந்த 80 எஃப்ஐஆர்ஸில் எத்தனை பேரோட கம்ப்ளைண்ட்ஸில் அந்த அசால்ட் பண்ண பர்பெட்ரேட்டர்ஸோ இல்லை இவங்க அப்யூசர்ஸோ எத்தனை பேர் பனிஷ் ஆயிருக்காங்க? லா இருக்கு இல்லை பற்றி இல்லை. இட்ஸ் அபவுட் ஆட்டிடியூட் டு திஸ் itself. அதுதான் பிரச்சனை. அண்ட் அந்த ஆட்டிடியூட் everybody from family வந்து I don't know, they don't feel it is important. I think it is one safety society for women and children is very important. And I think now we நம்ம விட்டுடலாம். ஆனால் அவங்க வந்து எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு எனக்கு இப்போ உள்ள சோசியல் மீடியாவில் வந்து அவங்களுடைய பர்சனல்ஸை வந்து ஃபோட்டோ ஃபேமிலி ஃபங்க்ஷன்
பசங்களோட இருக்கும். இப்போ சோசியல் மீடியால வந்து எல்லாருமே வந்து இடம் இடம் அது எல்லாமே சோசியல் மீடியாவை இது பண்றாங்க. இது கூட இது ஒரு காரணமா இருக்கும்ல. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா பிரெக்னன்ட் லேடி வந்து நான் வந்து ஒருத்தங்க சொல்றாங்க நான் வந்து அந்த 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 No, I don't believe any of this can be the reason. The reason is that you feel you have the right to abuse another human being. ஒருத்தரை வந்து கை நீட்டி அடிக்கிறது கூட உனக்கு என்ன அருகதை இருக்கு? What right do you have? Nobody has that right. உனக்கு இருக்கு. You can have, anybody can, do what they want. ஒரு பிக்னியில் நடந்து போனோன்னு ஒரு பொம்பளை ஆசைப்பட்டா அதில் என்ன தப்பு இருக்கு? அது நம்ம மனசில் தான், நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் நம்ம மனசில் தான் இருக்குது. சரி, ஒரு கல்யாணத்துக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணி போனோம், பீச்சுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணி போனோம். பீச்சில் வந்து பட்டுப்படவை போட்டுட்டு நம்ம கடலில் இறங்க முடியுமா? முடியாதுல்ல. அண்ட் சோஷியல் மீடியா இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். அண்ட் இதெல்லாம் இட் இஸ் எக்ஸ்கியூசஸ். Even before social media this happens, no? எக்ஸாக்ட்லி. சோஷியல் மீடியா வந்தனால கொஞ்சம் நிறைய தெரியறது. பட் இப்போ வந்து தெரியாமல் எத்தனையோ இருக்காங்க. ஐ டோன்ட், தட் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ், தட்ஸ் அன் எக்ஸ்கியூஸ். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏகப்பட்ட வீடியோ வந்து ஒரு மாதிரிப்பட்ட அன்னோன் வீடியோஸ்டாக இது பண்ணுது. அவங்களே செக் பண்ணி ஷூட் பண்ண மாதிரி தான் வருது. இப்போ வந்து கேரளால கூட ஒரு ப்ராப்ளம் இப்போ பேசிட்டு இருக்காங்க. கேரளா கூட நான் பொண்ணு வந்து சோசியல் மீடியாக்காக நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி ஓகேன்னு சொல்ல முடியும்? என்ன காரணமா இருக்கட்டும், நம்ம ஆட்டிடியூட் நம்ம என்ன மேல் ஈகோவா மட்டும்தான் அவங்க வந்து என்ன சொல்றது, we can't even system because animals are much better. இல்ல how இப்படி இருக்கேன்னா எங்க அப்பா கொடுத்த நாலேஜ் இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த நாலேஜ் இருக்கு. ஒட்டுமொத்தமா யார் சொல்ல முடியும்? என்ன ஸ்டூபிட் கேள்வி. சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, பெண்களுக்கு தான் அதிகபட்சமான சலுகைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை பல பெண்கள் வந்து மிஸ்யூஸாகவும் பண்றாங்க. அதனால பல ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அது ஆண்கள்கிட்ட பேச சொல்லுங்க வேணும்னா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைங்க, பெண்கள், அதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எப்போ பார்த்தாலும் இதை பேசுங்க அது பேசுங்க, அப்படி கிடையாது. வி நீட் அ சொசைட்டி விச் இஸ் சேஃப். அவ்வளோதான். இந்த சேஃப் சொசைட்டிக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது அரசாங்கம் செய்கிறது ஒரு விஷயம், சொசைட்டி நம்மளாக செய்கிறது ஒரு விஷயம், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்கள வளர்க்குறது ஒரு விஷயம், ஸ்கூலில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ஒரு விஷயம். தெர் ஆர் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் தட் மேக்ஸ் யூ ஃபீல். ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும்னா நான் உங்களை நண்பராக பார்க்குறேன். ஒரு கிட்ட எதையும் சொல்லக்கூடிய ஒரு 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 நம்பிக்கையானவராக நான் பார்க்குறேன். இருக்கக்கூடாதா? தான் நாங்கள் சொல்கிறோம். அதை எப்படி மேடம் பார்க்குறீங்க? அது நான் என்ன பார்க்குறது, அது வந்து இல்லை லாதா சின்ன கடுமையான சட்டங்கள் யாரும் திருத்தணும்னு சொல்ல வரீங்களா, இல்லை இந்த சட்டத்துக்கு முறையான தண்டனைகள் கிடைக்குது அப்படின்றீங்களா? சட்டம் வந்து கரெக்டாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இருக்கிற சட்டத்தையே எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கும். அது முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி செகண்டரி. என்னோட இது வந்து ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள் டுவர்ட்ஸ் அ செக்ஷுவல் அசால்ட். இது வந்து கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. அது வரணும் ஃபார் எவ்ரிபடி. அது வந்து அதை பற்றி பேசாமல் இருந்து அதை வந்து கார்பெட் கடியில் அது அப்படி தள்ளி போட்டுட்டு உட்காந்து இருக்கிறதுல
உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் பேர குழந்தைங்களுக்கும் ஒரு சேஃபான ஒரு சொசைட்டி கொடுக்கணுன்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? அந்த கேள்வி தான் எல்லார்கிட்டையும். நான் எல்லாம் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் அது என்ன ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சைக்கிளில் தனியாக போயிட்டு டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு சைக்கிளில் தனியாக வருவேன். இப்போது அனுப்ப முடியுமா? ஒரு 14-15 வயசு பொண்ணை அனுப்ப முடியுமா? 2 கிலோமீட்டர் அனுப்புவீங்களா? அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. எல்லாருக்கும் வேலைக்கு போனோம்ல. இப்போ வந்து நைட் டைம் வேலை நிறைய ஜாஸ்தி ஆயிருக்கு. தட் இஸ் ஹவு இட் இஸ், தட் இஸ் ஹவு சொசைட்டி இஸ். அவன் ஏன் வேலைக்கு போகிறான்னு கேட்குற கேள்வி கரெக்ட் இல்லை. அந்த வேலை போகிற டைமில் சேஃபான சொசைட்டி கொடுக்க வேண்டிய ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் கவர்மெண்ட், ஆஸ் எவ்ரி பர்சன். தட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி.